பிரைஸ் தி லார்ட். நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சகோதரி ஒரு வேலையை ஒருத்தங்க கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள முழுசாக நம்பாமல் இன்னும் 2 பேர்கிட்ட அதே வேலையை சொல்லுவாங்க. அதையும் மீறி அவங்களே கால் பண்ணி அந்த வேலையை முடிச்சிருவாங்க. இப்போது நம்மக்கிட்ட அந்த வேலையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் போய் அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வேற யார் மூலமாவது அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 1 முறை 2 முறை இல்லை, எப்பவும் அவங்களுக்கு இதே வேலை தான். இப்போ அவங்க என்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை சொல்ல வர்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு எரிச்சல் வரும். இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படின்னு. நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கே இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா சர்வ வல்ல தேவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது முடியாத காரியமா. அவர்கிட்ட வர்றவங்க அவர் உண்டென்றும் அவர்கிட்ட கேட்குற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலளிக்கிறார் அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட சொல்லி, தேவனே எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதோட அந்த பிரச்சனையை குறித்த எல்லா கவலைகளையும் விட்டுறணும். ஏன்னா நீங்கள் சொல்லி இருக்கிறது சர்வ வல்ல தேவன்கிட்ட. அவர் நிச்சயமாக உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர்ற அன்னைக்கு உங்கள் காரியங்களில் நிச்சயமாக நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க.